மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமான கர்த்தர் கொடுத்து இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் தாராளமாய் கர்த்தர் பெருக பண்ணுவாராக. விசேஷித்த வண்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய செய்திக்காய் கர்த்தர் எனக்கு 2 வேத வசனங்களை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை, உபாகம புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் வாசிக்க கேட்போமாக. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தையும் ஆதாரமாக கொண்டு சகலத்தையும் மிதிக்கிற அதிகாரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தருக்குள்ளாய் விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, மிகுந்த விழிப்புள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமாக. ஏனென்றால் இளைப்பாறுதல் நமக்கு இங்கே இல்லை, இளைப்பாறுதல் இனி நமக்கு வரப்போகிறது. ஆகையினால் மிகுந்த கவனத்தோடு இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டுதான் சகலத்தையும் மிதிக்கத்தக்க ஒரு அதிகாரம் என்ற தலைப்புலே நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்கய்யா. ஆண்டவராய் இருக்கிற தேவன் அநேக நேரங்கள் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால்தான் பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கிருபை எத்தனை மேலானது, அவருடைய தயவு எத்தனை மேலானது. தேவன் நம்மை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானவைகள். ஆகையினால் தான் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனத்தை வேதனைப்படுத்துவதற்காக, சில கஷ்டப்படுத்துவதற்காக சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வரும். நல்ல கவனிங்க, நமக்கு விரோதமாய் எழும்பி வரும். அப்பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது அவைகளை மிதிக்கிற ஒரு அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சில பிரச்சனைகளை பார்க்கும் போது நாம் பயப்படுகிறோம். அந்த ஒரு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர்கள், அபிஷேகம் பெற்றுக் கொண்ட தேவ பிள்ளைகள், சத்துரு நமக்கு விரோதமாய் அவன் எழும்பி வரும்போது நாம் சில நேரம் பயந்து போகிறோம், நாம் தளர்ந்து போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்துரு நமக்கு விரோதமாய் பல சூழ்ச்சிகளை பண்ணி நம்மை சோர்வுபடுத்த, நம்மை பலவீனப்படுத்த சத்துரு தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்தும் போது நீங்க பயப்படக்கூடாது. அவனில் இருக்கிறவனை பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஏனென்றால் அவைகளை அந்த மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம பயப்படுறோம். நல்ல கவனிங்க, நீங்க கர்த்தருடைய
பிள்ளைகள் என்று முதல்ல நீங்க விசுவாசிக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அப்பா அப்பாவுக்குரிய சுதந்திரம் எல்லாம் யாருக்குரியது? பிள்ளைக்குரியது. அப்ப அப்பாவுடைய சுதந்திரம், அப்பாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதாரிட்டி யாருக்கு இருக்கிறார்? அதே அதிகாரம் பிள்ளைக்குள்ள இருக்கிறார். அப்ப ஏசப்பாவுக்குள்ளே என்ன அதிகாரம் இருக்கோ, என்ன வல்லமை இருக்கோ, என்ன அபிஷேகம் இருக்கோ, அதே அபிஷேகம் அதே வல்லமை அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். நாம சில நேரம் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தவில்லை, அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. வியாதி வருகிறது என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி மாறி போவதாக என்று நாம் ஜெபித்தால் அவன் அப்படியே நமக்கு ஆகும் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. நான் சபைக்கு சொல்றேன், நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பித்தா உங்களை கொண்டு கர்த்தர் சில கிரியைகள் சபையில தேசத்துல இன்னைக்கு அந்த ஏரியா ஜபம் வாருங்க, நான் பார்க்கிறேன் அந்த இடத்துல இருந்து ஜப தூபம் அவன் நீங்க எங்க இருந்து ஜெபித்தாலும் அந்த பிரசனத்தை நான் காதுகளில் கேட்கிறேன், என்னுடைய கண்களினால் அந்த பிரசனத்தை உணர்றேன். சாதாரணமான ஒரு ஜபம் அல்ல, சாதாரணமான ஒரு ஜபம் அல்ல. ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக யோசுவா பதிவிடை வைத்தார். இன்றைக்கு இயேசு நம்முடைய சபை ஊழியம் தேசம் சுதந்திரிப்பதற்காக, பட்டணத்தை சுதந்திரிப்பதற்காக 3 பகுதிகளில் ஒரு பதிவிடை ஜபம் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்வார், கர்த்தர் அதை நடப்பிப்பார். அவருடைய வல்லமையை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அதனாலதான் நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு சமாதானம் வரும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும். நீங்க அதை பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா எந்த சந்தோஷம் கிடையாது, எந்த சமாதானம் கிடையாது. இன்னைக்கு பலரும் தங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையை பயன்படுத்த மாட்டார்கள், தங்களுக்கு கொடுத்த வல்லமையை பயன்படுத்த மாட்டார்கள். ஏதோ ஒன்று போல விட்டுட்டு போய் விடுவார்கள். ஆனா சபைக்கு நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு கொடுத்து, நீங்க சொல்றீங்க பாஸ்டருக்கு மாத்திரம் தான் அந்த வல்லமை, பாஸ்டருக்கு மாத்திரம் தான். நான் சில பிள்ளைகளுக்கு ஜெபம் கொடுப்பேன் பாருங்க. ஆமை இடநாள் ஜெபங்கள் நடக்கும் போது ஜெபம் கொடுப்பேன். நான் சில நேரம் ஆண்டவர் என்னை கொண்டு பேசாத வார்த்தைகள் சபையில் இருக்கிற மக்களை கொண்டு கட்ட பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் அந்த அதிகாரம் பாருங்க, அந்த அதிகாரம். இன்னைக்கு சபையில தேவன் அந்த அதிகாரத்தை நான் சொல்லாத சில வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அப்ப நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே அந்த வார்த்தை எனக்கு வரல, ஆனா சபையில ஆராதிக்கிற என் பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அதை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படணும், அடக்கி வைக்க கூடாது. ஒரு ஆள் ஜோமனை கூப்பிட்டா ஒருவேளை தலையில கை வைக்க அதிகாரம் இல்லாட்டாலும் ஜோமன் அதிகாரம் உண்டு. அப்படிதானே? தலை மேல கை வைக்க எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த பவுல் எழுதுகிறார், திடீரென்று யாரு மேல என்ன செய்யாது, கை வைக்காது, யாரு மேல போய் கை வைக்காது. ஆனா அவங்களுக்காக ஜோமனா கை வைக்காட்டாலும் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனா நம்ம ஜோமனிக்கு இறங்குவதை கர்த்தர் அவங்களுக்குள்ள விடுதலை கட்ட வேண்டும் ஆரம்பிக்கிறார். அதுதான் அதிகாரம். நம்ம நினைக்கிறோம் அது நமக்கு சில நேரம் அது புரியல, சில நேரம் அது புரிஞ்சுக்கிட முடியல. சோத்திரம் ஏதோ வந்து ஆராதித்தோம் இல்லை, அதிகாரத்தை சபை பயன்படுத்தணும். நான் அஞ்சு காரியத்தை நம்ம மிதிக்க போறேன், இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். 5 காரியத்தை சபை மிதிக்கணும். 5 காரியத்தை சபை மிதிக்காம ஜெயம் எடுக்கவே முடியாது. பிசாசு பயங்கரமா இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார், பயங்கரமான கிரியை. ஏன்னா அவனுக்கு ராஜ்யம் அழிக்கப்பட போகிறது. அவனுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம். அந்த ராஜ்யம் அழிக்கப்பட போகிறபடினால பிசாசு இன்னைக்கு பயங்கரமாக அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்.
சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்றோம். இன்னைக்கு இந்த பிசாசானவன் பயங்கரமா இன்னைக்கு கிரிய செய்து கொண்டே இருக்கிறான். சபை ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னா ஒரு பெரிய அந்த எழுப்புதல் உங்க வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கிற தேவன் அதை காண்பித்து கொடுக்க. அப்ப முதல்ல நம்ம மிதிக்க போற காரியம் என்ன? சர்ப்பங்களை நாம் மிதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு போன வாரத்தினுடைய முந்தின வாரம் அந்த அற்புதத்தினால் கூட்டம் நடந்த போது சாஜிதம் ஒரு காரியத்தை சொன்னாங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு ராத்திரியில நான் பார்க்கிறேன், அன்றைக்கு ராத்திரியில ஒரு மனிதன் சர்ப்பத்தை ஏறி விடுகிறான், ஊழியத்துக்கு எதிராக ஏறி விடுகிறான். அப்பொழுது நான் ஒவ்வொரு சர்ப்பத்தையும் கம்பெடுத்து அடித்து கொண்டு கொண்டே இருக்கிறேன். அப்பொழுது ஒரு பிள்ளை சொல்றான், ஆமே நீ என்னதான் பாஸ்டருக்கு விரோதமா ஊழியத்துக்கு விரோதமா ஏறி விட்டா ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா ஆமே அவருக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர். ஒரு பிள்ளை சொல்றாங்க, அந்த தரிசனத்தை பார்க்கிறேன். அப்போ அந்த சர்ப்பம், அந்த பிசாசின் கிரியை ஒன்று சர்ப்பம். சபை நல்லா பிள்ளைகளெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு பிள்ளைகளை செபிக்க விடாமல் இருப்ப அந்த சர்ப்பத்தின் கிரியை. இன்னைக்கு சபையில சகோதரிமாரு ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ஆம்பளைக்கு செபிக்கவே மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா சபைக்கு விடுதலை ஆண் பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. சொல்லுங்க, ஆம்பளைகளை கவனிச்சுக்கிடுங்க, சகோதரமாரு கவனிச்சுக்கிடுங்க. சபைக்கு உங்க குடும்பத்துக்கு விடுதலை வேணுமா? சபையை விடுங்க, உங்க குடும்பத்துக்கு விடுதலை வேணும். நீங்க ஆராதித்தா உங்க குடும்பத்துக்கு விடுதலை வரும். நீங்க ஆராதிக்காம உங்க குடும்பத்துக்கு விடுதலை வரவே. ஒரு கையால் ஒரு மனைவி மாத்திரம் உபவாசம் பண்ணி, ஒரு மனைவி மாத்திரம் ஜெபம் பண்ணி, ஒரு மனைவி மாத்திரம் காத்திருந்து ஜெபித்ததுனால அந்த குடும்பத்துக்கு விடுதலை வர. ரெண்டு கை அடிக்கும் போது நான் சத்தம் புறப்படும். அதே போல ஒரு குடும்பம் கட்டப்படனா குடும்பத்துல புருஷன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து இணைஞ்சு அந்த வல்லமை பெறும். சொல்லுங்க, ஆமை சத்தமா சொல்லுங்க. ஆமை கர்த்தருடைய பிள்ளை. இந்த சர்ப்பம், நான் இந்த நேரத்துக்கு இந்த செய்தியை நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீரென்று எனக்கு நெஞ்சு அடைத்தது. இதுக்கு முன்னெல்லாம் நான் இந்த டிராவல் சாப்பிடாம டிராவல் பண்ணியாச்சுன்னா சோத்திரம் கஷ்டமா என்னுடைய உடம்பு திடீரென்று எல்லாம் வேர்க்கும், தண்ணி மாதிரி. நான் துணியெல்லாம் வேர்த்து தண்ணி மாதிரி ஆகிடும். உடனே நான் படுக்கணும், சோத்திரம் உடனே நான் படுத்துடணும். பெஸ்ஸில் இருந்தால் படுக்க முடியாது. சில நேரம் நின்று போகும்போது நான் சில நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சில ரொம்ப அந்த கஷ்டம். அதே போல கொஞ்சம் வருஷம் அது இல்லை. அதுக்கெல்லாம் நேற்றைக்கு நான் அந்த செய்தியை எழுதி கொண்டு அந்த வசனத்தை பார்த்து ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கும்போது திடீரென்று என் கைகள் தளர ஆரம்பித்தது. என்னுடைய கைகள் ரெண்டும் தளர ஆரம்பித்தது. அப்போ என் மனைவி ஏப்பா எழுதி தானே இருந்து என்ன திடீரென்னு இப்போ நான் சொன்னேன், என்னால் கொஞ்சம் முடியலை, நெஞ்சுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு அனுபவமாக இருக்கிறது, எனக்கு மூச்சு விட முடியாம அந்த சூழ்நிலை இருக்கிறது. அப்போ தான் இந்த சர்ப்பம் அந்த வார்த்தை அதை எழுதி அந்த வசனத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது எனக்கு திடீரென்று கொஞ்ச நேரம் நான் எழுதவே இல்லை. கொஞ்ச நேரம் இந்த சேரில் இருந்துட்டு நான் சோத்திரம் அளித்து இருக்கிறேன். என்னன்னு எனக்கு புரியலை, அது என்ன காரியம் என்று ஆமை எனக்கு புரிஞ்சுவிடவே அது முடியவே இல்லை. நல்ல கவனிக்க கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய அன்புடைய சோமடிச்சு மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறேன். அந்த லூக்கா 10:19 நான் வாசிக்கும் போது அங்கே சொல்ல சர்ப்பங்கள் மேலும் தேள்கள் மேலும் மிதிக்கிற அதிகாரம் கர்த்தர் தந்திருக்கார். நான் சொல்றேன், இதை எப்படி நாம் உணரலாம்? இந்த சர்ப்பத்தின் ஆவி இன்றைக்கு சபைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை எப்படி நாம் உணர்ந்து கொண்டிருக்கலாம்? அதிகமா வீட்டுல சகோதரிமார்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க, சகோதரமார் ஊமையா போல இருப்பாங்க. யாரையும் கூட சொல்லல, நல்லா கவனிச்சுடுங்க. நீங்க செபிக்கணும். அவள் சொல்லுகிறார், நான் போராடுகிறது போல நீங்களும் போராடணும். அப்போ அவை சோத்திர ஒரு கை ஓங்கினார் ஜெயம், ரெண்டு கையும் மோசேயுடைய கரம் உயர்ந்த போது நான் இஸ்ரவேல் ஜனம் வெற்றி பெற்றார். அல்லேலூயா. உயர்த்தி சொல்றோம் அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெயம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தர வேண்டும், ஒரு விடுதலை. அதுல வாச தேல் சர்ப்பங்கள் மேல் தேள்கள் மேல் விதிக்கும் அதிகாரம். அவன் சங்கீதம் 91:13 வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியம் பாம்பின் மேலும்
நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ நினைத்து போடுவாய். ஒரு அல்லேலூயா கரம் உயர்த்தி சொல்றேன். ரொம்ப ஜெபம் பண்ணிச்சிருக்க கர்த்தருடைய பிள்ளைகள். சில நேரம் உங்களுடைய குடும்பத்திலே இந்த சர்ப்பத்தின் ஆவிதான் நம்ம செய்யணும்னு நினைப்போம், நம்ம செய்யவே விடாது. ஆராதிக்கணும் நினைப்போம், பாஸ்டர் ஆராதிக்க முடியும். ஜெபிக்கணும் நினைப்போம், ஜெபிக்கவே முடியும். ஏதோ தேவன் உன்னை ஆட்கொள்ளவில்லை, ஏதோ ஒரு அந்தகார வல்லமை உன்னால செய்ய முடியலையே. அப்போ உனக்குள்ளே ஏதோ ஒரு அந்தகார வல்லமை உன்னை ஜெபிக்க விடாம, உன்னை துதிக்க விடாம, உன்னை ஆராதிக்க விடாம உன்னை கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. அந்த சர்ப்பம் இன்னைக்கு அழிக்கப்படும். உணர்ந்து ஜெபிங்க சார். அல்லேலூயா. எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நவத்தவர்கள் கொட்டாய் பறத்து என்னத்துக்கு வந்திருக்கிறார். ஆண்களை கேட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வாரதே பிந்திதான். ஆமே கேட்கட்டு, ஆமே பிரச்சனை இல்லை. நான் என்னத்துக்கு என்ன அடக்கி வைக்கிறேன். தோற்றுறேன் ஆளு கேட்டானே சபையில தானே. ஆமே கேட்கட்டு. இங்க இருந்து கொட்டாய் பறத்தி பறத்தி இருப்பான். சோத்துற உணர்வாகிறது. இனி காலம் செல்லாது. நல்ல வாலிப தம்பி கவனிச்சுக்கோ. இனி காலம் செல்வதில்லை. இப்படியே நீங்களா சிந்தாப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. நான் சொல்லுவேன் இதெல்லாம் நீ என்ன விரட்டினாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யுத்தம் சொன்னாலும் எனக்கு ஒரு குழப்பம் இல்லை. நான் அதை பத்தி கவலைப்படல. உன் ஆத்துமாவை குறித்து நான் கவலைப்படுறேன். உன்னை குறித்து நாங்கள் உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா நஷ்டப்பட்டு பலப்படாது. நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ பிள்ளைகள். உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா நஷ்டப்படாது. எதுவான நான் நஷ்டப்படலாம். ஆத்துமா நஷ்டப்படாது. ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த வாரத்தில் போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உண்மையா சொல்றேன், தூங்கவே இல்லை. கண்களை இங்க வந்து வேண்டாம் பாருங்க, கண்களெல்லாம் நீர் அடிச்சிருக்கு. நான் கேட்கிறேன், ஆண்டவர் என்ன செய்யணும் கேட்கிறேன். கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்றேன். இந்த வசனத்தை தந்து ஒரு 3-4 நாட்களாய் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்ன சொல்லணும், என்ன சொல்லணும். ஆண்டவரே இந்த ஆவியை அழிக்கப்படணும். நான் கண்ட தரிசனம் அதுனால அந்த சர்ப்பத்தை அழித்து ஆமை கொண்டு கொண்டே இருக்கிறேன், அழித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல சர்ப்பம் என்றால் என்ன அதை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் ஆமை பைபிளை நான் கொண்டு வந்திருக்க சோத்திரம். கடுவாரி பைபிள் திரைக்கிற பைபிள் எல்லாம் பைபிளை திறங்க. பைபிளை திறந்து எல்லாரும் பைபிளை பாரு. 3ஆம் அதிகாரம் மூடி வச்சுட்டே இயேசு வருவாரு. அப்ப அதை கொண்டு பறக்கலாம் அவனுக்கு. தோற்றம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிற சகல காட்டு ஜீவனை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. அது ஸ்திரீயை நோக்கி இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை ருசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. இதை பார்க்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ? சீரியலை பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல எங்க எழுதியிருக்கோ? சினிமா பார்க்க கூடாதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்கோ? கேட்கிற கேள்வி பைபிள் இருக்கா? பைபிள் இருக்க. நான் சொன்னேன், நீ ஆராதிக்கிறாயே அந்த ஆலயம் கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. இதை அழகுபடுத்தணும்னா அவருக்கு பர்மிஷன் அழகுபடுத்தணும். நீ பிசாசு பயங்கர த்ரெட்டிங் பண்றது, முடி பிடிக்கிற ஒரு வேலை தோற்றுறான். இன்னும் எல்லாருக்குள்ளே அதுதான் த்ரெட்டிங் பண்றது. அது பிசாசுக்கு ஒரு ஆவி. பைபிளை இருக்கு. அவன் பிரியத்தை நீ எடுக்கக்கூடாதுன்னு பைபிளை சொல்லி இருக்கு. ஆனா அது பிசாசு பயங்கரமா இன்னைக்கு அதை நான் சொல்றேன். உனக்கு மண்டைய அந்த பிரிய அழகுக்காக தான் இந்த பிரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதையே பிடிக்கிறவட வீட்டுக்கு பக்கத்துல புள்ள பிடுங்கி தோற்றணும். ஒரு அழகிய சொல்லுவோமா, பிரோஜனமாக உண்டாகும். பிள்ளையாக பிடிங்க. அவன் இதை பிடிங்க என்ன ஜாதிக்கும் நோயினும் வேலையும் அந்த கண்ணனை சொத்தே போயிடும். உன்னை யோசித்து பாருங்க. பிசாசு சொன்னது உண்டோ அப்படிதான் கேட்டு வருவான். சொன்னது உண்டா அப்படி சொல்லி இருக்கான். பாஸ்டர் இப்படி சொல்றாரு, இன்னொரு பாஸ்டர் அப்படி சொல்றாரு, அந்த பாஸ்டர் இப்படி சொல்றாரு. எந்த பாஸ்டர் எப்படி சொல்லட்டும், உன் பாஸ்டர் என்ன சொல்றாரு அதை நீ கேட்கணும். அல்லேலூயா. உன் பாஸ்டர் என்ன சொல்றாரு? ஏன்னா பரலோக ராஜ்யத்துல நம்ம தான் போக போறோம்.
அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொல்ற அதுதான். ஆனா நான் தவற சொன்ன கர்த்தர் என்கிட்ட கேட்பா. நல்ல கவனிங்க. அப்ப கர்த்தரை சொல்லணும், அதை செய்யணுமே. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோ. தோத்திரம். அழகுபடுத்துறதுல பிரச்சனை இல்லை, கவர்ச்சியா இருக்கக்கூடாது. அழகு இருக்கணும். நம்ம மக்கள்ல யாருக்கு அழகு இல்லை? சொல்லி பாருங்க, எல்லாருக்கும் அழகு உண்டு. நம்ம மக்கள் யாரு? நம்ம பிள்ளைகள் அழகுபடுத்தலாம். சோத்திரம். அப்படின்னு நம்ம அப்படி நினைப்போம். நம்ம பிள்ளைகள் அழகுதான், அழகு தேவை, ஆனா கவர்ச்சி இருக்கக்கூடாது. சோத்திரம். மற்றவன் இடறி விழத்தக்கதை இருக்கக்கூடாது. இங்க பிசாசு முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பம், முதல்ல தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தை சிதைப்பதற்காக, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எல்லா பிள்ளைகளும் சகோதரிமார்களும், ஏன்னா இவன் அந்த மகிமையில இருந்தவன். ஆண்டவர் இவனை கீழே தள்ளுனதுனால எனக்கு கிடைக்காத மகிமை யாருக்கும் கிடைக்கக்கூடாது. நல்லா ஒரு எனக்கு கிடைக்காது, ஏன்னா இவன் தான் அங்க ஆராதிச்சு கொண்டு இருந்தான். ஆண்டவர் தள்ளி மனுஷனுடைய ஆராதனையை கர்த்தர் பார்க்க ஆரம்பிச்சார். நல்ல கவனி, இன்னைக்கு உங்க ஆராதனை தான் தேவ தூதனை பார்க்கணும். உங்க ஆராதனை கர்த்தர் பார்த்து இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப அவருக்கு மகிமை, அவருக்கு கனம், அவருக்கு துதி, அவருக்கு வல்லமை நம்ம செலுத்தணுமே, கர்த்தருக்கு கொடுக்க வேணுமே. அது இன்னைக்கு இருக்கிறதா ஒன்று யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற கனம், கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமை, கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை தேவ பிள்ளைகளாக இருக்கிறதா அவன் கர்த்தருக்கு நாம் செலுத்த ஆரம்பிப்போம்னா நம்முடைய குடும்பங்களை தேசத்தின் நடுவில் கர்த்தர் சிங்காசனத்தில் வைப்பார். அல்லேலூயா. ஆனா முதல் குடும்பம் ஆதாம் ஏவாளுடைய குடும்பம். பிசாசு தந்திரமா, ஏன்னா பைபிள் சொல்லுது இந்த சர்ப்பம் சாத்தானுடைய தந்திரத்தை காட்டுது. தந்திரம் உள்ளவனாக ஏவாளிட்ட வார, ஏன் ஆதாமிட்ட போகல? யோசித்து பாருங்க. ஆதாமிட்ட போகல. நம்ம சில ஆட்கள் ஏதாவது சொன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல், மன்னிச்சுக்கிடுங்க, நம்ம உடனே இமோஷன் ஆகிடுவோம். சிஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய பாதிப்பு, இவன் சொன்னது ஒரு இமோஷன். அதுக்கு சொல்லுங்க ஐயா, ஆளுக்கு யாவாளுக்கு ஒரு உற்சாகம், கையை புஷித்தது உண்டோ ஒரு கொஞ்சம் உற்சாகம். தோட்டத்தில் யாருமே நம்மகிட்ட ஒரு ஆள் பேச, ஒரு ஆள் பேசுறதுக்குன்னு வந்தாலே ரொம்ப காலமா ஜெபிச்சுட்டே இருந்தேன், நீங்க வந்து நம்ம ரெண்டு சேர்ந்து பேசணும். ஏன்னா ரொம்ப வருஷமா கிடையவே கிடையாது, ரொம்ப வருஷமா தனிமைதான் இருந்தான். ஏன்னா வீட்டுல ஐயா தோட்டத்தை பண்படுத்த போயிடுவார், தோட்டத்தை பண்படுத்த போயிடுவார். இந்த அம்மா தான் மாத்திரம் தான் இருக்கும். ரகசியமா வந்துச்சான், தந்திரமா வந்துட்டான், பயங்கர தந்திரம். எப்படி வந்த பிசாசு வந்துச்சான் பாருங்க. மாசிங்க அது பவுல் எழுதுறாரு, 2 கொரிந்தியர் எடுங்க, 2 கொரிந்தியர். எல்லாரும் பைபிள் திறந்து எடுக்கணும். சோத்திரம். அதனுடைய 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையில் நின்று விளக்கும்படி அவை கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் எழுதுகிறார்கள். எப்போ? அன்னைக்கு கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதுகிறார்கள், கிறிஸ்துவை பற்றும் காரியத்திலிருந்து பிசாசு விளக்குவான். என்ன செய்வான்? வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்றிய, உன வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா? வாக்குத்தத்தை நடந்தியா? நடந்துதா? உபவாசம் பண்ணினாயே, உபவாசத்தினால உனக்கு என்ன பலம் உண்டா? 7 நாள் உபவாசம் பண்ணினே. நான் உபவாசம் பண்ணல, எனக்கு எல்லாம் நடந்துச்சு. ஆனா நீ உபவாசம் பண்ண உனக்கு ஒண்ணு நடக்கலையே என்று சொல்லி பிசாசு பயங்கரமா நமக்குள்ளே சில சந்தேகங்கள், சில குழப்பங்கள். ஏன்னா பிசாசுக்கு நிறைய ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்திலே அவன் பயன்படுத்துகிற ஒரு பயங்கரமான ஆயுதம் தான் தந்திரம். தந்திரம், தந்திரம்
பயங்கர தந்திரமா செயல்படும். இங்கே அதான் சொல்ல ஆங்கில சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல வஞ்சித்தது. பாருங்க, நமக்குள்ள நம்ம நல்லாதான் ஞானசனம் எடுத்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் கிறிஸ்துவை விட்டு அந்த பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தது. உடனே வஞ்சிக்கல, அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள நிறைய ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உண்டோ நாம புசிக்க கூடாது, உண்டோ கொஞ்சம் கொஞ்சமா போறான், ஸ்டெப் ஸ்டெப்பா அவள்கிட்ட போறான். அப்படி இவ்வளவு அவனுக்கு வலைக்குள்ள கொண்டு வரணும். அதுக்குள்ள எல்லா தந்திரமும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளை தேவ ஜனத்தை வஞ்சிக்கிறதுக்காகவே நமக்கு தெரியாது. பாருங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், ஓகே, எத்தனை ஆராதிக்க வருவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவான், அதெல்லாம் சரிதான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் கிறிஸ்துவை விட்டு நம்மை விளக்க ஆரம்பிப்பான் விசுவாசு. அதுதான் இங்க சொல்லுகிறான், ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றின உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து பவுல் பயப்படுறார். பொருள் சபை வரங்கள் பெற்ற சபை, கிருபைகள் பெற்ற சபை, வல்லமை பெற்ற சபை, அதிகாரம் பெற்ற சபை. இப்போ அந்த சத்துரு, அந்த சாத்தா நுழைஞ்சு வந்து ஒருவேளை ஆமை கெடுக்க பார்க்கிறானோ என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் மனதும் உன் மாம்சமும் விரும்புகிறபடி நடக்கிறதல்ல. இயேசு சொன்னார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். அல்லேலூயா. கரமியத்தை சொன்னாம், அல்லேலூயா. வானுடைய சுத்தம் செய்வதுதான். அப்ப கிறிஸ்துவனுடைய உண்மையில் நின்று ஆமை வாக்கு தத்தத்தை நம்ப விட மாட்டான். இந்த வசனம் உண்மையா, இப்படி ஒரு வசனம் இருக்கு, அது உண்மையா, இந்த வசனம் உண்மையா என்று சொல்லி அவன் கெடுக்க பார்க்கான். சொல்கிற சிலர்களை விளக்கல்ல பார்ப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருந்த அதே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்து அவருடைய தந்திரங்கள் அது என்ன? சாத்தானாலே. ஆமே, 10ஆம் வசனம், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னிக்கிறது அது உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சந்நிதியில் மன்னித்திருக்கிறேன். அதை சொல்லிட்டு சொல்ல, சாத்தானாலே நீங்க மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஏன்னா அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவர்கள் அல்ல. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பிசாசுக்கு தந்திரம் தெரியும்? அவன் வெள்ளம் போல வருவான், தந்திரமா வருவான் பிசாசு, நமக்கு தெரியாது. நிறைய வீட்டுல ஜெபமே இல்லை. பாருங்க, 3 வேளை ஜெபம் பண்ண தானியலுக்கு என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு. ஜெபிச்சா பிரச்சனை தீருன்னு சொல்றாங்க. 3 வேளை, காலையில, மத்தியானம், சாயங்காலம், 3 வேளை. தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானம் பண்ணி கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார். அவன் 119ஆம் சங்கீதத்துல அவன் தினமும் ஒரு நாள் 7 தரம் கர்த்தரை துதிக்கிறான். 7 தரம். அப்ப பாருங்க, அப்போ அந்த தானியேலுக்கு பிரச்சனை வந்து பாருங்க, தானியேலுக்கு பிரச்சனை. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம ஜெபத்துல கொஞ்சம் ஆண்டவரோடு நெருங்கி வருவோம். அப்போ பிசாசு பாப்பா, இவன் என்ன விட்டுட்டு தோத்துறான். கொஞ்ச நாள் இவன் உபவாச ஜெபம் இந்த பாஸ்டர் போட்டா ஜெபத்துக்கே இவ போறதே கிடையாது. இப்போ 7 நாள் உபவாசத்துக்கு அப்பானே ஒரு காரியம் செய்கிறேன், சோத்துறான், உனக்கு ஒரு பிரச்சனையை நான் கட்டி விட்டுத்தாரு. அதுக்கு பிறகு ஜெபம் இல்லை. நான் நினைச்சேன் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஆட்கள் தான் வந்தாங்க. வந்த அடுத்து நான் நினைக்கிறேன் ஜெபம் மாற்றி டைமை மாற்றினால வரல. ஏன்னா வாரது எங்கே இருந்தாலும் எந்த டைம் ஆனாலும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. வாரது எங்கே இருந்தாலும் அது வரும். அது டைமை மாற்றினாங்கன்னா டைமை மாற்றாட்டா அது வரும். ஏன்னா ஜெபிக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு, அவாம் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்க வராம இருந்தா கர்த்தர் உன் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பார்? பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்காம இருந்தா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நீங்க வீட்டுல இந்த பாஸ்டர் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாரு.
அப்படி ஜெபிக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடைய உண்மையிலிருந்து விளக்கப்பட்ட நம்முடைய தந்திரங்கள் தெரியாதவர்கள். எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டார். எதை தரிக்கணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை. நம்ம சத்து போடுறோம், அப்படித்தானே? எதுக்காக? நம்ம உடம்ப கொஞ்சம் பாதுகாக்க, உடம்பை மறைக்கிறதுக்காக துணி போடணும். அதே போல பிசாசு எய்கிற அக்கினி அஸ்திரங்களும், பிசாசு சாத்தான் அக்கினி அஸ்திரங்கள், அதை தடுக்க தான் தேவன் நம்ம கையில தந்திருக்கிற சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா. இதை சில நேரம் நாம் பயன்படுத்துறதை விட நாங்கள் ராத்திரி சொன்னோம் போ பிசாசு சத்தமா சொல்லுவோம். ஆமை சத்தம் கேட்டது போனோம். சத்தம் கேட்டதுனா நாங்கள் பைபிள் காலேஜில் நாங்கள் ஜெபம் நடக்கும்போது, இந்த ஜெபம் நடக்கும்போது உபவாச ஜெபம். உபவாச ஜெபம்னா எங்கள் அந்த 10 மணிக்கு ஆரம்பிச்சா 11 மணி வரைக்கும் அந்த ஊழியக்கார சோத்திரம் 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 பண்ணிட்டு நமக்கு சோத்திரம் சோத்திரன்னு கேட்ட நமக்கு ஆத்திரம் ஆத்திரமா இதுதானே சோத்திரம். எத்தனை நீ சோத்திரம் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே 11 மணி ஆகாம தான் அவர் சோமன் அந்நிய மாசம் பேசி சோத்திரம் பண்ணி கத்தரை துதித்து கொண்டே இருக்கார். அப்போ சிலதில் ஆட்டம் வைக்க முடியாது. உண்மை அந்த சத்தம் கேட்கும்போது கீழே கிடக்கிறதும் முந்திருந்து சிலது உறங்குறதே தெரியாது. அவ்வளவு டெக்னிக்கா உறங்குறாங்க. கண்ணை திறந்திருக்கான உறங்கிட்டே இருக்கு. சிலது மாதிரி இப்போ நீங்க தப்பிட்டு சபரமர கிளியராக முட்டாந்து போடல. சிலவங்க முட்டாள் இந்த கண்ணு வரைக்கும் மறைச்சு மாஸ்டர் எல்லாம் தெரியும். என்ன தந்திரம் காட்டினாலும் எனக்கு தெரியும். அலேலியா சொல்லும், உயர்ந்து சொல்லுங்க அலேலியா. அப்படியே ஒரு சைடு இப்படியே கொண்டு அந்த கிராப்பை ஏதோ என்ன சாரியோ ஏதோ ஒன்று மறைச்சிச்சு. அழகாமி சூப்பரா இன்னைக்கு மாஸ்டர் என்ன பேசுங்க. நான் அவன் 3ஆம் வானம் மட்டும் பேருந்து வந்தேன். மாஸ்டர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல. நான் இருந்தது பரலோகம். நான் இங்கே இருந்தாதானே பரலோகம் பார்க்க முடியும். இங்கேயே சரி நம்ம பரலோகத்தை எப்படி போவோம்? யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அற்புதம் தேவைதான், அதிசயம் தேவைதான், வல்லமை தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுடுங்க, பிசாசு அக்கறை அஸ்திரம் எறியும் போது கர்த்தர் உணர்த்துவார். எழும்பி இருந்து சொல்லி உனக்கு விரோதமாக பிசாசு செயல்படுகிறான். உடனே எழும்பி இருந்து முழங்கால் சொல்லிக்கணும். இல்லை சோதர், ஒருவேளை பிசாசு பேசி இருக்கணும். நம்ம இந்த டைம்ல யார் எழும்புறது? அன்றை சோத்திரம் அந்த டைம்ல யாரும் எழும்ப மாட்டாங்க. அவையார் சொல்ற எழும்பி இருந்து ஜெபி, எழும்பி இருந்து ஜெபிக்க சொன்னா ஏதோ குடும்பத்தில் ஒரு ஆபத்து வரப்போகிறது. அதுக்கு தப்பிப்பதற்காக கர்த்தரை உணர்த்தி ஜெபிக்க வைத்தார். நிறைய பிள்ளைகள் சொல்லி இருக்கிறாங்க, கர்த்தரை உணர்த்தி நான் சில நேரம் பாஸ்டர் படுத்த தூங்கி இருக்கிறேன். ஆமே அதை கூட அந்த ஆபத்து இந்த குடும்பத்தில் ஆனா சோமன் அந்த ஆபத்தை வராது என்று சொல்லி இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுடுங்க. அந்த சமத்தான் வல்லமை உடையவன் தான். ஆனா நல்லா புரிஞ்சுடுங்க, அவன் சத்துரு பயங்கரமா இருக்கிறே செய்வான். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் அவங்க பருப்பு வேலை. இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கணும் அப்பமாக்க முடியும். உடனே இயேசு நம்மிடத்துல வந்து ஒரு ஆளு பாஸ்டர் உங்களால் அற்புதம் செய்ய முடியுமான்னு கேட்ட நம்ம உடனே டீமனை காட்டி என்ன வேலை முடியாது நீ சொன்ன பாருங்க என்னால முடியும். இயேசு பிசாசு இப்படி வருவான். சோத்திரம் யாரை கொண்டு வந்து வருவான். வந்து உங்களால் முடியுமா பாஸ்டர்? அப்ப நான் பொறுமையா இருக்கேன். ஏசு என்ன சொல்லுதா? ஒண்ணுமே சொல்லல. அப்பமாக்கி முடியும். ஏசு என்ன சொன்னா? அவன் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லல. நம்ம பிசாசு எப்படி வருவான்னு அறியணும். அடுத்து எப்படி சொல்லுங்களா? ஆமை பல்வேறு தேவாலயத்துல உச்சியில கொண்டு போறான். மாப்பிள்ளை கொண்டு வச்சு கீழே குதி தூதர்களை தாங்கி கொண்டு போவார 91 சங்கீதம். நம்மையோட நம்ம பிள்ளைகளுக்கு டெய்லி சங்கீதம் 23:1 மாத்திரம். இல்லாட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இல்லாட்டா கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவன் இல்லாட்டா அவர் நல்லவர். இல்லாட்டா இயேசு ரத்தம் செய்வார். அதுதான் நம்ம மக்களுக்கு தெரியும். பிசாசு அடிக்க வைக்கிறான். என்னது வசனம் பைபிள் படிச்சா தானே எழும்புறதே இந்த பைபிள் படிக்க எழும்பின உடனே பல்லு தேய்க்காம நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப இருந்து மறுபடியும் உறங்கி திரும்ப மத்தியானம் எழுப்பி சாப்பிட்டுட்டு மறுபடியும் உறங்கி சாயங்காலம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் அவன் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒரு ரைட்டு சாப்பிட்டேன்
இயேசு விட்டு வந்து என்னெல்லாம் காட்டி பார்க்கிறார். இயேசுவையே சோதித்தவன் நம்ம விடுவாங்க. உணருங்க சார். இயேசு கிறிஸ்து எப்போ 40 நாள் உபவாசம் இருந்துச்சு. நான் உபவாசம் இருக்கு. சில நேரம் உபவாசம் முடிஞ்சா 7 நாள் உபவாசம் முடிஞ்ச 21 இல்லாத போராட்டம் என்ன வந்து சேரும். அப்போ இந்த உபவாசம் முடிகிற வரைக்கும் அது வரைக்கும் ஒன்றும் வராது. அப்போ அந்த உபவாசம் முடிகிற வரைக்கும் எல்லாம் மூட்டை கட்டி பிசாசு வச்சிருப்பான். எல்லாம் இவனுக்கு தலைக்கு மேல கொண்டு என்ன செய்யணும், அதோட இவனுக்கு மண்ணை வெடிச்சு வச்சாங்க. நான் சொல்ல பிசாசே நீ மண்டை பொட்டி சாகிறது எல்லா பாடத்தையும் கொண்டு போட்டாடு என்ன தாங்குகிற ஒரு கரம் இன்னொரு உண்மையா. இந்த காலத்தில் ஒரு பலம் நமக்கு தேவை. சபையை ஒரு பலம் கொஞ்சம் லேட்டான கொஞ்சம் பொறுமையாக முடிச்சு விடுறேன். இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிப்பேன். எல்லாம் சொல்ல முடியாது, சொல்லிட்டு அதை முடிச்சேன். அடிச்சு என்னாச்சுன்னா மலைக்கு மேல கொண்டு போய் உலகத்துடைய சர்வத்தையும் காண்பிச்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுக்கணும். என்ன என்ன சாஸ்தாங்கம் அப்படின்னு பணிந்தா இதெல்லாம் உனக்கு அவ ஏசு என்ன சொல்லுங்க, அப்பாவே சாத்தான் சொல்லுங்க, அப்பாவே. நமக்கு யாராவது என்னன்னு காட்டுகிறது, இதுதான் சக்தி, இதுதான் மயங்கிறாத. உலக ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காது. உலக ஐஸ்வர்யத்தின் மேல மயங்கி போகிறாது. கர்த்தருடைய பிள்ளையே நல்லா உலகத்துடைய சர்வராஜ்யத்தை காண்பித்ததெல்லாம் தானே இயேசு சொன்னா, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. இப்ப பிசாசு எனக்குள்ளது இல்லை, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவருக்குள்ளதெல்லாம் கர்த்தருக்கு. இவன் சொல்றான், இப்ப எனக்குள்ள போராட்டம். உங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வந்து இதை சொன்னான்னா உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவான், ஒன்னு யோசித்து பாருங்க. இது எனக்குள்ளது. கர்த்தர் தரைகளெல்லாம் படி வாங்கி 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 வச்சுக்கிடுவான். ஆனா ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அவன் வேலை காட்ட நினைச்சான். ஆனா அவன் மறுப்பு ஏசப்பாட்ட வாய்க்கல. கர்த்தர் ஜெயித்தான். வசனத்தை அவன் வசனத்தை கொண்டு தான் வந்தான். வசனத்தை கொண்டு இயேசு ஜெயித்தான். நல்ல கவனிங்க, பிசாசு சில வசனத்தை கொண்டு இப்படி இருக்கலாம், இப்படி சொல்லி இருக்கலாம், அப்படியே வருவான். நம்ம அவனை வசனத்தை கொண்டு அடிக்கணும். வசனத்தை கொண்டு அவனை ஜெயிக்கணும். வசனம் இல்லாம ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க. ஆனா யூதாசை ஏமாத்திட்டான். பேதுருவை மறுதலைக்கு வச்சுட்டான். அவளோட ஊழியம் செய்ததான தோமா பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்தான். இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்துட்டு போயிட்டான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிச்சு விடுங்க. லோத்துக்க மனைவியை பின்னிட்டு பார்க்க வச்சு 30 ஆச்சான். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு பிசாசு என்ன சொல்றான், சந்தோஷப்படுறான். சாத்தானுக்கு பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். இப்ப இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க முடியல. விளையாட சொல்றான், நாம இந்த ஜனத்தை சபிக்க முடியாது. ஒரு காரியத்தை விபச்சாரம் செய்யாத ஜனங்களை போய் கர்த்தர் தானாக இந்த ஜனத்தை அழைப்பார். என்ன சொல்ல, பயங்கர தந்திரமா பீடையம் ஒரு தந்திரத்தை கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை சர்ப்பம் தந்திரம் உள்ளது. சபா அதை ஜெயிக்கணும். மக்களை நீங்க ஜெயிக்கணும். சோத்திரம் ஜெபம் பண்ணா அவன் ஜெயிக்காம இருந்தேன்னா வாழ்க்கையில விடியலே கிடையாது. ஒரு காரியத்தை சொல்றேன். அடுத்து தேடு சோத்திரம் தேடு. அந்த சர்ப்பங்களின் மேல தேடுகள் மேல மிதிக்கும் அதிகாரத்தை கற்றுக்கிறது. தேடு நல்லா கவனிச்சுடுங்க. இந்த தேடுன்னா என்ன, அதுக்கு அர்த்தம் தேடுன்னா வேதனை. தேடு பார்த்துருக்கா? சோத்திரம் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு பக்கத்தில் ஒரு தடவை வந்து படுத்திருந்தது. ஸோ அதனால பார்த்தேன், இல்லாத நான் பார்த்தது கிடையாது. தேடா பார்த்ததில்லை. அது கொட்டினா சாவு வராது. அதுக்கு வலி தாங்கவே முடியாது. இதுவே காஞ்சிபுரத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்துக்காக போனேன். அந்த ஊழியர் கூட்டத்துக்காக போனபோது நாங்கள் எல்லா பாஸ்டரும் சேர்ந்து இருக்கிறோம். ஒரு 4 பாஸ்டர் சேர் போட்டு அந்த பாஸ்டருடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிறோம். இருக்கும்போது திடீரென்று ஒரு தேனீச்சை வந்து எனக்கு கையில கொட்டிச்சு பாருங்க. ஏசப்பா எனக்கு உயிர் போறது மரதமா இருந்துச்சோம்.
அவ்வளவுக்கு வேதனை. நான் கையை இப்படியே பிடிச்சி வச்சிருக்கேன். அந்த பாஸ்டர் என்ன பாஷை, இங்க அந்த தேனீச்சை கூட இருக்கு. நான் மனுஷன் இந்த தேனீச்சை கூட்டுக்க பக்கத்துல கொண்டு இருக்கு. நான் தேனை கொண்டு வச்சு கையினால முடியலையே, அதுக்கு முட்டு கைக்குள்ள இருக்கிற பயங்கரமான வழி. இந்த தேனுக்கு அந்த தேனீச்சைக்கு இவ்வளவு வழி வேதனை இருக்கும். சில சம்பவங்கள் தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்தி ஏன்னா நீ சாமம் விரும்பக்கூடாது, ஒண்ணும் விரும்பக்கூடாது. நான் செத்த தற்கொலை பண்ணா நரகத்துக்கு தான் போனோம். ஆனா இயற்கையா இறந்தா பரலோகத்துக்கு போலாம். அதனால இப்ப விற்க முடியல, உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. அப்படி பிசாசு கொட்டுறான் பாருங்க, நம்ம கொட்டுறான் பாருங்க. வேதனை வேதனை வேதனை. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனத்தை வாசிங்க. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்ட அவைகள் செய்யும் வேதனை தேரானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல அந்த நாட்கள் மனுஷர் சாவை தேடியும் அதைக்கான சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவ அவர்களை விட்டு என்ன செய்யுமா, விலகி போகும். எப்போ அந்த கிறிஸ்து நாட்களை நடக்க போற ஒரு சம்பவம். ஆனா அதுக்கு அந்த தேடு இன்னைக்கு பாருங்க, அநேக தேவ பிள்ளைகளை இது வேதனைப்படுத்தி சோத்திரம். அது கொட்டும். அந்த ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம உடனே ஐயோ இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே என்று சொல்லி ஒரு வேதனை. அது அந்த பிசாசு பயங்கரமா அதை கொட்டிட்டு போயிடுவாங்க. அதுமா கிரியை செய்வாங்க. சபை உணர்ந்து ஜெபிக்கணும். ரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா இந்த வேதனை சில பிள்ளைகளை கத்துறனுங்க, சில குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிறத கத்துறனுங்க. ரொம்ப வேதனை உங்களால தாங்க முடியல. ஆனா உங்க ஸ்தானத்துல இன்னொரு மனிதனால் இருந்தால் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போயிருப்பார்கள். ஆனா இன்னைக்கு ஆமையான சொல்லுவேன், சபையில பிள்ளைகளை கத்துடைய கரத்துல கொடுத்து சொன்னோம், மரண கண்ணி வரக்கூடாது. வேதனை அவங்க பாதிக்கப்பட்டு இருதய நோய் வந்துடும். நான் சொல்றேன், என்ன வந்தாலும் தேவ பிள்ளைகிட்ட சொல்றேன், கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. இயேசு 12 வருடமாய் வேதனைப்பட்டு அந்த பெரும்பான்மை ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே ஒரு வேதனையிலிருந்து நீக்கப்பட்டார். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 3:7 வாசிக்கிறோம். ஆலோட்டிகள் அவர்கள் செய்கிற வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். அப்ப உங்க வேதனை இன்னைக்கு சபையை உனக்குள்ள ஒரு விடுதலை. உன்னை சில வார்த்தைகள் உன்னை வேதனைப்படுத்துகிறார், சில காரியங்கள் உன்னை வேதனை தாங்க முடியல. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடு வந்துச்சுயா, என்ன பாடுபட்டார் இயேசு. அவன் உலகத்துல இயேசு வாழ்ந்த நாட்கள் அற்புதம் செய்தார். பிசாசுல தலைவன்னு சொன்னாங்க, பாவிகளுக்கு சிநேகிதன் இயேசுவை சொன்னாங்க. அந்த இயேசுவை பிடித்து வாரினால் அடித்து சிலுவையில அறைந்து காயப்படுத்தினாங்க. எவ்வளவு கஷ்டம் இயேசு பட்டார். ஆனா அந்த கஷ்டத்தினுடைய நாட்கள் முடிந்து உயர்த்திருந்த போது பிதாவுடைய வலது பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல உனக்கு ஒரு மேன்மை. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை குறித்து கவலை, எதை குறித்து பாரப்படாத. ஆண்டவர் நிச்சயமாக உங்க வேதனையை கர்த்தர் அவன் ஏதோ ஒரு வார்த்தை உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர உன்னால முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், உன் வேதனை நீ சுத்தமாக இருக்க போறார். உனக்குள்ளே இந்த விடுதலை ஆவியானவர் தர போகிறார். எல்லாம் எழுப்பியிருப்போமா? எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் எழுப்பியிருப்போம். 3வது ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஹல்லேலூயா பாயிண்ட் சிங்கம். 4வதாக மேடுகளையும் மலைகளையும் மிதிக்க வேண்டும். அந்த உபாகமத்திலே சொல்லி இருக்கிறது. 5 துன்மார்க்கரை ஆமை மிதிக்க வேண்டும். இன்றைக்கு நீ மிதிக்க வேண்டிய காரியத்தை கண்களை மூடுக்கு முன்னாடி எல்லாம் வேகமாக எழும்புங்க. சோத்ரா எல்லாம் பைபிளெல்லாம் இருக்கட்டு அங்கே வச்சுட்டு எழும்புங்க. போற ஆயத்தம் பண்ணி கொண்டு போலாம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் வேகமாக எழும்பி உன்னை சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு சம்பவம் உன்னை வேதனைப்படுத்து. புரிஞ்சுக்கோ, அது தேடு. பிசாசுக்கு ஒரு பயங்கரமான ஆயுதம். சர்ப்பங்கள் மீதும் தேள்கள் மீதும் மிதிக்கும் அதிகாரம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கு. அதை வச்சு ஊதி 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 இல்லை அன்று சொல்ல ஸ்தோத்திரம் அண்ணே, கர்த்தரை துதி, என்னை நோக்கி பாரு, உன் வேதனை நீங்கி 12 வருஷம்
அவருக்கு பணத்தை எல்லாம் வாங்கி டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, பணத்தை எல்லாம் உறிஞ்செடுத்தாங்க. விசுவாசம் பயங்கரமானவன் பார்த்துருக்கு, பயங்கரமானவன். ஆனா சரீரத்துடைய வேதனை நிமித்தமா பல இடங்களுக்கு ஓடி போக ஆரம்பிச்சான், பல இடங்களுக்கு போனான். இன்னைக்கு சரீர வேதனை, இருதயத்துக்குள்ள இருக்கிற வேதனை தாங்க முடியல, ஜெபிக்கிறேன் தாங்க முடியல, ஆராதிக்கிறேன் தாங்க முடியல, தாமே கவலை என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது, என்னாலே அந்த காரியத்தை செய்ய முடியல என்று கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேள் உன்னை கொட்டி கொண்டே இருக்கிறார். அந்த தேளை கர்த்தர் இன்னைக்கு அழிக்க போகிறார், கர்த்தர் சுத்தரிக்க போகிறார். எல்லாம் கர்த்தரை நோக்கி ஆவியில நிரம்பி சோமனங்க, ஆவியில நிரம்பி சோமனங்க, ஆவியில நிரம்பி சாரந்தரவலவல உடனக்கந்தரவலவல சிங்கத்தின் மேலும் ஆமை சிங்கத்தையும் மிதித்து போடுவான். சிங்க சாத்தானுடைய பயமுறுத்துதல், சாத்தானுடைய பயமுறுத்துதல். அந்த எதிராளியாக பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இவனை விலங்கலாம் என்ற வகையை தேடுகிறார். வீரி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தங்கள் வாயை திறக்கிறாங்க, வாயை திறக்கிறாங்க. உனக்கு எதிராக அன்பு சகோதரா சகோதரி இப்ப மௌனம் அடைக்காதீங்க, எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் வாயை திறங்க, எல்லாரும் வாயை திறங்க, எல்லாரும் வாயில திறந்து ஜெபிக்காதவங்க, எல்லாரும் வாயில திறந்து விண்ணப்பம் வேணாதவங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்க நன்மையை கெடுக்கிற அந்த சர்ப்பத்தின் பெருகின்ற தேவனுடைய ஆவியான இயேசுவின் நாமத்தினால் என் கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் ஆனால் நல்ல கைகள், நல்ல கைகள் அபிஷேகம் உங்க குடும்பத்தில் அவன் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு சகோதரா சகோதரா சகோதரனை அழிப்பதற்கு அல்ல, ஆண்டவர் கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு வல்லமையா கர்த்தர் நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஏதோ ஒரு காரணம். ஆமென் 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 ஆமென். எல்லா வான மண்டல வல்லாத ஆவிகள், வான மண்டல வல்லாத ஆவிகள் கரங்களை தட்டி சொல்லுங்க. சகோதரர்கள் எல்லாம் எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க, எல்லாம் கீழ்ப்படிக்கு சோமனுங்க, எல்லாம் கரங்களை தட்டி சோமனுங்க. ஆவியாருடைய வல்லமையோடு சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் நடந்த விடுதலை எனக்கு ஆசீர்வாத நஷ்டங்களை கொண்டு வருகிறது. அந்த பொல்லாத பிசாசுடைய அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறது. ஒரு பெரிதான வல்லமை, ஒரு பெரிதான வல்லமை, ஒரு பெரிதான வல்லமை மேடுகளை விதைக்க போறான், மேடுகளை விதைக்க போறான். சத்துருவின் பயமுறுத்துகிறார், நீ பயந்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு பயமுறுத்தல் கட்சியில சிங்கத்தை போல பிசாசு உன்னை பயமுறுத்துறான், பயமுறுத்துறான், பயமுறுத்துறான். உனக்கு இது நடக்காது, நடக்காது, பயமுறுத்துறான். அல்லேலூயா. உரக்கனவ சந்தராரா விவியாவலவலவலவ உதரவலவலவலவலவல அத்தரவலவ சந்தரவலவ விவியாவலவ சரவலவல. அந்தவரே வல்லமை 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 வல்லமை. வேதனை 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 ஆராதிக்கணும். அந்த வேதனை உன்னை கொட்டின வேதனை, உன்னை கொட்டின அந்த வேதனை பிசாசு கணிதனாலே சபையே உன்னை கொட்டின அந்த வேதனை, அந்த வேதனை வேதனை உன்னை இயேசுவின் நாமத்தினால் ஒரு இருதயத்தை விட்டு உன்னை விட்டு உன்னை விட்டு உன்னை விட்டு ஆவியானவர் மாற்றிக்கொள்ள. சந்தரவனவனவ ஸ்நாரவனவன உடனக்கனவ சந்தராரவ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானவங்கள பொல்லாத சிறைகள் எரிந்து சம்பளத்திலும் நேரவே, வானவங்கள பொல்லாத சிறைகள் ஓ எரிந்து சம்பளம் நேரவே. ஜபத்தில் வல்லவர் தனது சபையில் விசுவாசப்படுகிறது. அவனை
அளவில்லாம